மருமவளுக்கு கொடுத்து வச்சவ உன் மருமவ மட்டும் இல்லை, நீயும் தான். இருடி, இவ்வளோதான் இல்லை, இன்னும் வர வேண்டியது நிறைய இருக்குது. இதுக்கே இப்படி சொன்னா என்ன? இப்போ வருது பாரு. இவ்வளோ நகையா? வாயை பொழக்காத, எல்லாரும் பார்த்தாக்க என்ன நினைப்பாங்க. வாயை மூடி. வாங்கடி, கிட்ட போய் சீர் பார்த்து தரலாம். நான் சொன்னதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும் இல்லை? ஆமாக்கா, ஆமாம், வா போகலாம். பரவாயில்ல, எல்லாத்தையும் வச்சுட்டுக்கிறா. 101 தட்டு மேலே இருக்க போல இருக்குடி. அக்கா, 151 சீர் வருஷ தட்டு இருக்குதுக்கா. என்ன இருந்தாலும் இருக்கிறப்பட்டவங்க தான். ஆமாம், நகை எங்கக்கா? எது பத்த இவ்வளோ நகை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, எங்களுக்கு இருக்கிறது ஒத்த பொண்ணு, எங்ககிட்ட இருக்கிற எல்லாமே அவளுக்கு தானே. அது மட்டும் இல்லை மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை. அது உங்கள் மாமா எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாங்களே, எல்லா பொண்ணுக்கு இது வளகாப்பில் எல்லாமே செய்யணும்ன்ட்டு எல்லாம் செஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லை மாப்பிள்ள, இது அவளோட வரதட்சணை நாங்கள் கொடுத்து தானே ஆகணும். இருக்கிறப்பட்டவங்க ஒரு மூக்குத்தி கூட போடல, எல்லாரும் அசிங்கமாக பேசுவாங்க. எங்களால் முடிஞ்சது இது போதுமா மாப்பிள்ள? ஐயோ அத்தை, இது பார்த்தா ஒரு 250 சவரன் கிட்ட வரம் போல இருக்கே. எதுக்கு அத்தை இது இவ்வளோ? நான் தான் எல்லாம் போட்டுக்கிறேன் அத்தை, நான் தான் இருக்கிறேன் இல்லை, நான் நல்லா சம்பாதிக்கிறேன். இருக்கட்டும், விடுங்களேன், நீங்கள் எத்துன்னு போங்க அத்தை. சரியான மக்கு பெற்று போட்டு வச்சிருக்கேன். கொடுத்த நகையே வேணான்றான் பாரு. பைத்தியக்காரனை பெற்று போட்டு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. எல்லாம் கொடுத்துக்கிட்டு அனுப்பிச்சிட்டு போகிறான். இங்கே பாருப்பா கார்த்தி. சொல்லுங்கம்மா. இங்கே பாருப்பா, அவங்க செஞ்சுருக்கிறது உனக்கு இல்லை, உன் பொண்டாட்டிக்கு தானே. இங்கே பாரு, எங்கெல்லாம் 4 இடத்துக்கு போகும்போது ஒரு 4 நகை இல்லைன்னு வச்சுக்கோ, காலத்தில் கண்டவங்களும் கண்ண மாதிரி பேசுவாங்க. இப்போ இந்த நகையை பார்த்த உடனே பரவாயில்லப்பா, இருக்கிறப்பட்ட பொண்ணை பார்த்து கையில் பையன் வந்துருக்கிறான், லவ் பண்ணாலும் பேசிக்குவாங்க. விடு, இருக்கட்டும், நாளைக்கு ஒரு கஷ்டத்துக்கு உங்களுக்கு ஆகும். சரி, இங்கெல்லாம் பேச வேணாம், மிச்சம்லாம் பேசிக்கலாம். இதெல்லாம் இங்கே இருக்கட்டும் சம்மந்தி, எல்லோரும் வரவங்கெல்லாம் பார்க்கட்டும் நீங்கள் என்ன சீர் வச்சுருக்கிறீங்கன்னுட்டு. சரியா? சரி சம்மந்தி, அப்படியே ஆகட்டும். ஏய் த்ரிஷா, நான் கழுத்தில் ஒரே ஒரு நகை கூட போட்டுக்காமல் வந்துக்கிறேன். போயிட்டு அப்படி ஓரமாக நில்லு. வயிற்றுல குழந்தையும் இல்லை, கழுத்தில் நகையும் இல்லை. போ அப்படி போய் செயலில் நில்லு. என்ன வேலை இருந்தால் போய் பார்ப்போ. அத்தை, நான் இந்த வீட்டு மூத்த மருமக அத்தை. நான் இங்கே முன்னாடி இல்லைன்னா இல்லை எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க அத்தை. நீ இங்கே இருந்தால் தானே உன்னை தப்பாக நினைப்பாங்க. வயிற்றுல ஒரு குழந்தை இல்லை, சுபகாரம் நடக்குது இல்லை. போ, அப்படிக்கா போய் எங்கேயாச்சும் நில்லு. போ. வாமா அஞ்சலி, உக்கார வா. புள்ளத்தாச்சி பாவம் எவ்வளோ நேரம் நிற்குவேன். வா. வாமா அஞ்சலி, அதான் அத்தையை கூப்பிட்றாங்கல்ல, வா உக்கார வா. சரிங்க அத்தை, நீங்கள் சொல்லிட்டீங்கள, நான் உக்கார அத்தை. போ அஞ்சலி, உக்கார போ. இங்கே பாரு அஞ்சலி, தயவு செஞ்சு நீ அழாத. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பெற்ற பொண்ணு அழுகிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீ அழாதம்மா, இனிமே நீ நல்லா இருப்ப. எனக்கு ஒரு பேரும் பிள்ளை பெற்று கொடுத்துரு, சரியா? இங்கே பாரு, சரியா? அழாதம்மா அஞ்சலி, அதான் அத்தை சொல்கிறாங்கல்ல, சரின்னுட்டு. சரி, இனிமே உனக்கு அத்தை தான் அம்மா எல்லாமே. இனிமே உன்னை பற்றி நினச்சி நான் கவலையே பட போகிறதில்ல. சரிம்மா, அழாத, எல்லாரும் பார்க்குறாங்க. ஏத்த, நானும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அத்தை? ஐயோ, இங்கே பாரு, இப்படி நீ என்னை கட்டி பிடிச்சிட்டெல்லாம் அழுணுன்ட்டு அவசியமே இல்லை. நீ எனக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அஞ்சலி. 1000 தான் இருந்தாலும் நீ என் புள்ளியோட பொண்டாட்டி இல்லை, அது எப்படி நான் உன்னை விட்டு கொடுக்க முடியும்? இங்கே பாரு அஞ்சலி, நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகட்டும். உன் குழந்தைகிட்ட பெற்று கொடுத்துரு, நானே வளர்க்குறேன், சரியா? இங்கே பாரு, எல்லாரும் பார்க்குறாங்க, கண்ணை கசக்காதம்மா, நல்லபடியாக சிரிச்ச மாதிரியா இரு, சரியா? அழாதம்மா அஞ்சலி, எல்லாரும் பார்க்குறாங்க, கஷ்டமாகுதுமா, அழாதடி. இதுக்கப்புறம் கஷ்டம் எல்லாம் தீர்த்துருண்டி, அழாதடி. என்ன சம்பந்தி, ஆறுதல் சொல்லுங்கண்ணா. நீங்களே எப்படி கண்ணை கசக்கிட்டு நிற்கிறீங்க? பாவம், நீங்கள் அழுந்தா புள்ளத்தாச்சி பொண்ணு அழுவ மாட்டாளா? அழாதீங்க சம்பந்தி, 2 பேரும் அழுவாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது சம்பந்தி. அழாதீங்க சம்பந்தி. அழாதம்மா, நானும் அழமாட்டம்மா, நீ அழாதம்மா. சரிடி அஞ்சு, நீ அழாதடி. அழாதம்மா, அழாத, சமாதானப்படுத்திக்கோ. பணம் இருந்தால்
எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது இதுதான் போல இருக்குது இல்லையா குட்டிமிக்கி? நான் உனக்கு அப்பயே சொன்னேன் தானே, அவள் பணத்தை பார்த்த உடனே அப்படியே நடிப்பாடியாவோ. பணம்னா அப்படியே வாய பொழப்பா. இங்கே பாரு, இதுக்கு பணம் மட்டும் இல்லை, இப்போ வர உங்கள் வீட்டுக்கு வாரிசு வேற கொடுக்க போகிறா. சொல்லணுமா? இனிமே அஞ்சலி தான் இந்த வீட்டோட தலைவியே ஆக போகிறா. நீ எல்லாம் அவளோட கால் தூசி. இனிமே பாரு, அவளோட ஆட்டம் தான் வீட்டில் நடக்க போகுது. உன்னை விட துடைக்கவும் பாத்ரூம் கழுவுறதுக்கும் தான் உன் மாமியாரை உன்னை யூஸ் பண்ணிக்க போகிறா. என்ன பண்ணுறது, பணம் தான். ஆயிருந்தால் நம்ம சொல்லிக்கலாம், பணம் இல்லாமல் நம்மளால வாட முடியாதா அன்னிட்டு. ஆனால் பணம் தாண்டி நம்ம வாழ்க்கையே. நாங்கள் பார்த்து கற்றுக்கோ. பார்த்தியா, அந்த நகையை பார்த்த உடனே நான் இனிமேல் உனக்கு அம்மா மானிட்டான் அஞ்சலிக்கு உன் மாமியார். இதை விட வேறு என்னடி வேணும்? கொடுத்து வச்சவோ அஞ்சலி.